இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் கரெக்ட்டா சோ நான் பண்ற ஆக்ஷன் என்ன டீச் பண்றது இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிறது இல்லையா சோ இத தான் இங்கிலீஷ்ல verb அப்படினு சொல்லுவோம் அதாவது நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் ஒவ்வொரு செயல்களையும் verb அப்படினு சொல்லுவோம் அதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதை எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ பொதுவா நான் சொன்ன மாதிரி நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே verb உதாரணத்துக்கு அவன் ஃபாஸ்டா ஓடுறான் அவ சாப்பிட்டா இதெல்லாம் சொல்றோம்ல so she ate he ran fast இதெல்லாமே verb அதாவது ran அப்படிங்கிறது ஓடுறது அது ஒரு செயல் அது ஒரு verb she ate அப்படிங்கிறது ate அப்படிங்கிறது என்னது சாப்பிட்டது so அது ஒரு verb so இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல verb அப்படினு சொல்லுவோம் இல்ல என்ன டைப்ஸ் இருக்குங்கறத பார்க்கலாம் action verbs அப்படினு சொல்லுவாங்க அதாவது நம்ம பண்ற ஆக்ஷன் செயல்கள் எக்ஸாம்பிள் ராம் played cricket played அப்படிங்கிறது என்னது விளையாடுறது அது ஒரு செயல் so played அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு action verb இதே மாதிரி இந்தியா won the world cup இந்தியா என்ன பண்ணிருக்கு வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிருக்காங்க இல்லையா சோ won அப்படிங்கிறது வின்னோட past tense அதாவது அவங்க செஞ்சு முடிச்ச ஒரு செயல் so won அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு verb இந்தியா won the world cup இதே மாதிரி linking verbs அப்படினு ஒன்னு இருக்கு அதாவது அவங்க பண்ற ஆக்ஷன்ஸை ஒரு சென்டென்ஸ்ல லிங்க் பண்ணி சப்ஜெக்ட்டோட யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு லிங்க் பண்ணி சொல்லுவோம்ல அது வந்து linking verb அப்படினு சொல்லுவோம் உதாரணத்துக்கு I feel happy இந்த இடத்துல ஃபீல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆக்ஷனா இல்லனாலும் அவங்க பண்ற உணர்வை வந்து சொல்றது அது ஒரு டைப் ஆஃப் ஆக்ஷன் தான் இல்லையா சோ இது லிங்க் பண்ணுது அவ ஹாப்பியா இருந்தா அப்படிங்கிறது ஐ ஹாப்பி ரெண்டு லிங்க் பண்ற verb என்ன இந்த இடத்துல ஃபீல் சோ ஐ ஃபீல் ஹாப்பி she did it she it இது ரெண்டு லிங்க் பண்ற verb என்ன did அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு linking verb she became famous அவ ஃபேமஸ் ஆயிட்டா she famous எப்படி she became அப்படிங்கிறது இந்த இடத்துல linking verb she became famous அடுத்தது helping verb அப்படிங்கிறது can will இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து verb கூட ஒரு செயல் பத்தி சொல்றப்போ ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு you can do it உன்னால இது பண்ண முடியும் you do it இந்த இடத்துல can அப்படிங்கிறது உன்னால பண்ண முடியும்ங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ஆக்ஷனை சொல்றது you can do it இதே மாதிரி it will rain today இன்னைக்கு மழை கண்டிப்பா வரும் அப்படி நம்ம சொல்லுவோம்ல it rain today அந்த இடத்துல will அப்படிங்கிறது helping verb it will rain today இப்போ உங்களுக்கு நான் 3 சென்டென்சஸ் சொல்றேன் அந்த 3 சென்டென்ஸ்லயும் எதெல்லாம் verb அப்படிங்கிறது 1 2 3 னு லிஸ்ட் டவுன் பண்ணி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா she eats breakfast at 7 in the morning she eats breakfast at 7 in the morning the cat sleeps on the sofa you are watching this video இந்த 3 சென்டென்ஸ்லயும் நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் verb னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க and இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கிலீஷ்ல நீங்க ஈஸியா கத்துக்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and நீங்களும் ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கணும் இந்த மாதிரி ரியல் லைஃப் சினாரியோ பேஸ் பண்ணி நல்ல இங்கிலீஷ் கத்துக்கணும் ஃப்ளூயன்ட்டா பேசணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க